பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, யோவான் 8:36 இப்படியாக சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மெய்யான விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக பொய்யான விடுதலைகளும் இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் தேவன் பிரச்சனைகளின் கிளைகளை வெட்டுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை, வியாதிகளை, தொந்தரவுகளை அவர் டீல் பண்ணினார் என்றால், அவர் முடித்தார் என்றால், இனி ஒருபோதும் திரும்பி அவைகள் வராதபடி வேரோடு பிடுங்கி எரிகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 103:16 ஒரு அழகான வசனம் சொல்கிறது, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு வியாதி, இப்படி ஒரு பலவீனம், இப்படி ஒரு காயம், இப்படி ஒரு இல்லாமை இருந்ததற்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் விடுதலையை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. தேவன் நிரந்தர விடுதலையை தருகிறவர் என்று சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு வியாதியை, வேதனையை சுகமாக்கி இருப்பார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் அவைகள் பிரவேசிக்குமோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், தேவன் அவற்றின் கிளைகளை அவர் வெட்டவில்லை, அவற்றை வேரோடு பிடுங்கி இருக்கிறார். வேரோடு பிடுங்குவதில் என்றால் என்ன? இனி அது ஒருபோதும் திரும்ப முளைக்காதபடி, அதில் முளை கிளம்பாதபடி அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் வேரோடு பிடுங்குவது. இதைத்தான் யாத்திராகமம் 14:13 வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீங்கள் காண்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தியனை ஓர் அளவு அல்ல, ஒரே அடியாய் அழித்தார். அதற்கு பின்பு வேதத்தில் எங்குமே அந்த எகிப்தியன் அவன் எழுப்பவே இல்லை. பாருங்க, தேவன் ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்தால் அது நிரந்தர வெற்றி. தேவன் உங்களுடைய எதிரிக்கு ஒரு அழிவை கொடுப்பார் என்றால் அது நிரந்தர அழிவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அசுத்த ஆவியை துரத்தும் போது எப்படி துரத்தினார்? இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்றுதானே கட்டளையிட்டார். இனி ஒருபோதும் வராதபடி என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் வேரோடு பிடுங்குவது. ஆகத்தான் நான் முதலே ஃபர்ஸ்டே வாசித்தோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாம் மெய்யாய் விடுதலையானவர்கள். நாம் பொய்யாய் விடுதலையானவர்கள் அல்ல, நாம் மெய்யாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையானவர்கள். தேவன் தரும் விடுதலை பொய்யான விடுதலை அல்ல, அது ஒரு போலித்தனமான விடுதலை அல்ல, அது மெய்யான விடுதலை, வேரோடு பிடுங்கும் விடுதலை. வேதம் சொல்கிறது, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம். என்ன நாற்று? பரமபிதா நடாத நாற்று. வறுமை, வியாதி, பிசாசு, தொந்தரவு, பில்லி சூனியம் எதுவா இருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறார், அது வேரோடு பிடுங்கப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. உங்களோடு பேசி நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று சொன்னீரே. வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகள், ஆண்டவரே, பலவீனங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு போவதாக. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்க்கையில் இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்கு அதிகமாக இப்படி பெருகும்படி கிருபை செய்ய காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.